Guys, என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? Is my screen visible for you guys? No, sir. It is not. It is not. So let me know if you face any issues. Let me continue the session. Sir, I am not able to see the screen. One minute. Is it okay now? Yes, it is okay now, sir. Okay. Okay, guys. Let me introduce myself. I'll start with my introduction. என்னோட நேம் சதீஷ்குமார். நான் ரைட் நவ் பிக் டேட்டா கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். And currently I'm working with Infosys Technology Private Limited with one of the banking and finance client. And then I have around 11 years of experience in IT industry, and I have worked before with Bharat Electronics and Nokia, Ericsson, and right now I'm working with Infosys Technology. So இதுதான் வந்துட்டு என்னோட ஒரு small introduction, guys, and I'll get your introductions by tomorrow because நம்ம இன்னைக்கு முதல் session, so that we will discuss about the topic and what is the course module we are going to go through in upcoming 3 months. So அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் AWS டேட்டா இன்ஜினியர். இதுதான் வந்துட்டு நம்மளோட கோர்ஸ் மாடியூல். இதை பத்தி எதுவும் ஆல்ரெடி யாருக்காவது ஐடியா இருக்கா கைஸ்? AWS கிளவுட்னா என்ன, டேட்டா இன்ஜினியர் ரோல்னா என்ன, யாரும் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஆல்ரெடி அந்த டொமைன், அது ரிலேட்டடான டொமைன் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனி ஐடியா கைஸ்? Sir, no idea. Okay. Okay, no problem. Let me continue. If anybody know, you can tell what it is. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி சொல்லலாம். Let's make the session interactive. Okay, guys. So the course is AWS Data Engineer. நம்மளோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கோர்ஸ், AWS Cloud Data Engineering. அதாவது இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்ற டொமைன் இட்ஸ் நாட் அ நியூ டொமைன். ஆல்ரெடி இட்ஸ் அரௌண்ட் 1980s அந்த டைம்ல இருந்து இருக்க ஒரு டெக்னாலஜி தான் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. பட் என்ன அப்படின்னா ஓவர் தி டைம் யூ கைஸ் நோ தட் கிளவுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் எல்லா டெக்னாலஜியும் இம்பாக்ட் பண்ணுச்சு.
ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கை எப்படி வந்துட்டு we are going to implement by using cloud technologies அப்படின்றதான் நம்ம இந்த கோர்ஸ் மாடியூல பார்க்க போறோம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா AWS. ஸோ கிளவுட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா there are multiple cloud service provider across world. The one of the leading cloud service providers it's Amazon. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம அமேசான் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, திங்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ அவங்களோட தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுமே. ஸோ எதனால வந்துட்டு நம்ம AWS பேஸ்ட் கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா, ஏன் அவங்கள்ட்ட தான் வந்துட்டு மேஜர் ஸ்டாக் ஸ்ப்ளிட் இருக்கு. ஸோ irrespective ஆஃப் ஜாபுமே ஒரு அரௌண்ட் ஒரு 10 ஜாப் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு AWS பேஸ்ட் டெக் ஸ்டாக்ஸ், அமேசான் வெப் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். So it will be like around 5 to 6 jobs will be related to AWS, and then other cloud வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிட்டர் Azure இருக்காங்க, and then GCPன்னு சொல்லக்கூடிய கூகுள் கிளவுட் இருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஸ்பெஷலைஸ்டா படிக்க போறது என்ன அப்படின்னா AWS பேஸ்ட் கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் தான் நம்ம படிக்க போறோம். ஸோ கிளவுட் as I said it's one of the trending technology nowadays. ஸோ இந்த கிளவுடு மூலியமா நம்ம வந்துட்டு எப்படி இது என்ன எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன் இது என்ன அப்படின்றத we will discuss. டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது it's not a new technology as I said already. It's one of the old technologies. பட் இதை என்ன எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலா இதுக்கு உண்டான தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருந்தது, லைக் இன்ஃபர்மேட்டிகா அந்த மாதிரி சர்வீசஸ் இருந்ததை இவங்க நவடேஸ் கிளவுடு மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்ட் த டெப்ளாய்மெண்ட்ஸ் டூயிங் பை யூசிங் கிளவுட். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது நம்மள்ட்ட ஒரு மேசிவான டேட்டா இருக்கு. அந்த மேசிவான டேட்டாவை நம்ம எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸா சேஞ்ச் பண்றோம் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங். ஓகே கைஸ். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1960s. இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது இட்ஸ் இனிஷியலாக எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸா தான் வந்துட்டு இனிஷியலாக அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. IBMல இருக்க 2 இன்ஜினியர்ஸ் தே ஹாவ் ஸ்டார்டட் திஸ் பர்டிகுலர் டேட்டா இன்ஜினியரிங் ஜெர்னி. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சோர்ஸ் வந்துட்டு இட்ஸ் SQL. ஸோ IBM இன்ஜினியர்ஸ் 2 பேர் அவங்களோட கம்பெனியோட டேட்டாவை எம்ப்ளாயிஸோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்காக தே ஹாவ் ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவல். இந்த பர்பஸ்க்காக தே வாண்ட் டு டெவலப் சம் டேட்டா பேஸ் டு ஸ்டோர் த டேட்டா அபவுட் த எம்ப்ளாயிஸ். ஸோ இது 1970s த்ரூ IBM மூலியமா ஸ்டார்ட் பண்ணாதான் வந்துட்டு இந்த டேட்டா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டொமைனு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ரோஸ் அண்ட் காலம்ஸா இருந்தது. தே ஹாவ் யூஸ்ட் SQL. IBM தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் SQL யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, தேர் ஓன் லாங்குவேஜ். அண்ட் தென் அதோட இம்பாக்ட், அதோட க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த டைம் இட் கீப் ஆன் எவால்வ் based on the evolution of various technology வளர இந்த
டேட்டாபேஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் அதோட வே ஆஃப் growthமே வந்துட்டு இட் கீப் ஆன் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி நியூ டெக்னாலஜிஸ். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி ரோஸ் அண்ட் காலம்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள். இனிஷியலாக ஐபிஎம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணதை லைக் அதர் கம்பெனிஸ் டெக் ஜெயன்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி கூகுள் அவங்களுமே வந்துட்டு அவங்களோட ஓன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தென் தே ஹாவ் டெவலப் அக்கார்டிங் டு த டெக்னாலஜிஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல தேர் ஆர் வேரியஸ் டேட்டா பேசஸ் அவைலபிளா இருக்கும். MySQL அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி, போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல். டேட்டா பேஸ் டொமைன்ல யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், there will be lot of database engines and database tools and servers it will be available in market. ஐபிஎம் ஓடது வந்து பாத்தீங்கன்னா DB2ன்னு சொல்லுவோம். மைக்ரோசாஃப்டோடது MS SQL சர்வர்னு சொல்லுவோம், MariaDB. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் டேட்டாபேஸ் சர்வர்ஸ் இட் வில் பி அவைலபிள் இன் மார்க்கெட். இது எதனால அப்படின்னா இவ்வளவு டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதனால இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டெக் ஜெயன்ஸும் அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக தே ஹாவ் கஸ்டமைஸ்ட் த டேட்டாபேஸ். பட் இந்த லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா querying லாங்குவேஜா அவங்க யூஸ் பண்ணது SQL தான். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் querying லாங்குவேஜ் தான் they have used it. ஸோ ஓவர் த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு தேர் இஸ் சம் டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சு. எதனால அப்படின்னா இனிஷியலா தே ஹாவ் ஸ்டோர்ட் டேட்டா இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். பட் அதை வந்துட்டு மீனிங்ஃபுல்லா இன்சைட்ஸா மாத்துறதுக்கு உண்டான ரெக்குயர்மெண்ட் ஓவர் தி டைம் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண டெக்னாலஜியா வந்து பாத்தீங்கன்னா ஹடூப்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி. இதை யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அப்பாச்சி. ஸோ அப்பாச்சி அப்படின்றவங்க ஒரு கம்பெனி, அவங்க வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃபோரம். ஸோ தே ஹாவ் டெவலப்ட் ஃப்ரேம் ஒர்க் கால்டு ஹடூப் டு ப்ராசஸ் தி டேட்டா. எனக்கு வந்துட்டு ஒரு ரா டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வந்துட்டு நான் ஒரு பிசினஸ் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், இல்ல ப்ராசஸ் பண்ண என்கிட்ட இருக்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு யூஸ் த ஃப்ரேம் ஒர்க் கால் ஹடூப். அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 2000 2000s அந்த 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 டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் எவால்வ். ஸோ இதோட எவல்யூஷன் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா லெட் மீ ஷோ. ஸோ 90s 80sல IBM initiated the and then around 2000s வந்து பாத்தீங்கன்னா there will be evolution of internet started. ஸோ இன்டர்நெட்டோட எவால்யூஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 2000 அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல இன்டர்நெட்டோட எவால்யூஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப வந்து பாத்தீங்கன்னா பிக் டேட்டா வந்துட்டு நார்மலா டேட்டாவா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பிக் டேட்டாவா மாறுது. எதனால அப்படின்னா இன்டர்நெட்டோட யூசர்ஸ் அதிகமாகுறாங்க. நார்மலா வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல ஒரு மெஷின் லெவல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எவால்வ் த்ரூ இன்டர்நெட். ஸோ அப்படிங்கிறப்போ டேட்டாவோட வால்யூம் இட் கீப் ஆன் இன்க்ரீசிங் வென் தெர் இஸ் எவல்யூஷன் ஆஃப் எரா ஆஃப் இன்டர்நெட். அதிகமான யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஹாவ் accessing the internet
ஸோ அதிகமான யூசர்ஸ் யூஸ் ஆகுறதுனால ஏன் வந்துட்டு டேட்டா வால்யூம் அதிகமாகுது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு கூகுள் இருக்கு அப்படின்னா, கூகுள் யூசர் நேம், பாஸ்வேர்டு இது எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் கன்சிடர் தட் அக்ராஸ் த வேர்ல்டு வந்துட்டு எவ்வளவு பேர் அந்த கூகுளோட யூசர் நேம், கூகுள் ஜிமெயில் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி தான் அப்பைக்குள்ள இந்த மெயில் பார்த்தீங்கன்னா யாகு மெயில் அப்படின்றவங்க தான் வந்துட்டு தே ஹாவ் இனிஷியேட்டட் த இமெயில் சிஸ்டம். இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் கிடையாது, யாகு மெயில் அப்படின்றவங்க தான் they have initiated that particular mail system. Then அதுக்கப்புறமா தான் கூகுள் வந்துட்டு அந்த அவங்கள வந்துட்டு ஆக்குப்பை பண்ணாங்க. ஸோ இன் சச் சினாரியோ இந்த இன்டர்நெட் யூஸ் ஆக்சஸ் பண்ற மக்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு பேக் எண்ட்ல தெர் இஸ் சம் சிஸ்டம் நீடட். ஸோ இப்போ நான் ஒரு மெயில் ஐடியை வந்து லாகின் பண்றேன் அப்படின்னா, இல்ல ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றேன் அப்படின்னா இனிஷியலா இட் வில் ஆஸ்க் சம் ஆஃப் தி டீடைல்ஸ், ரைட்? உங்களோட யூசர் நேம் என்னவா இருக்கணும், பாஸ்வேர்டு என்ன, அண்ட் தென் உங்களோட அந்த நேம் வந்துட்டு என்னவா இருக்கணும், உங்களோட இமெயில் எப்படி இருக்கணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட இது என்ன, பாலினம் என்ன, ஒரு சில டைம் இட் வில் ஆஸ்க் ஃபார் அட்ரஸ் ஆஸ் வெல். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா we need some database. So at the back end some database, there is a requirement of database. அந்த டைம்ல தான் வந்துட்டு தேவைப்படுது, அதிகமா தேவைப்படுது. நார்மலா டேட்டாவை ஒரு மெஷின் லெவல்ல ஸ்டோர் பண்ணதுல இருந்து ஒரு மேசிவான டேட்டாவை ஸ்டோர் பண்ண வேண்டிய ரெக்குயர்மெண்ட் அந்த இடத்துல தான் தேவைப்படுது. ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிக் டேட்டா டெக்னாலஜி அப்படின்ற ஒரு எவாலுவேஷன் at the era of internetல தேவைப்படுது. And then வந்து பாத்தீங்கன்னா around 2010 there is impact of smartphones. So internetோட impact it is around year of 2000. ஸோ இந்த இம்பாக்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு டேட்டா வந்துட்டு இன்னும் வந்துட்டு டேட்டாவோட வால்யூம் அதிகமாகிட்டே போகுது. ஏன் அதிகமாகிட்டே போகுது? என் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டேட்டாவுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட மொபைல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆவரேஜா எத்தனை அப்ளிகேஷன்ஸ் அதுல இருக்க முடியும்? எனிபடி கேன் ஆன்சர் ப்ளீஸ்? ஒரு மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல ஆவரேஜா எத்தனை, ஒரு மொபைல் எடுத்துட்டோம்னா அதுல ஆவரேஜா எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்க முடியும், யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? 16. ஓகே, ஆவரேஜா வந்துட்டு 16. எனி அதர் ஆன்சர்ஸ்? இன்கேஸ் ஃபோன் ரேம் கொஞ்சம் அதிகமா இருந்தா ஒரு 20-30க்கு மேல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆவரேஜா 20 ஆப்ஸ் இன் அ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா there will be 20 applications, mobile applications in one smartphone. இந்த 20 அப்ளிகேஷன்ஸுக்கும் பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா there will be a database engine. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்மளோட ஜிமெயிலுக்கு நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரெக்கவரி இமெயில், இது எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு ஜிமெயிலுக்கு பேக் எண்ட்ல ஒரு டேட்டாபேஸ் என்ஜின் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் பேக் எண்ட்ல அந்த டேட்டா, அப்ளிகேஷனோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் யூசரோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் there is some database engines ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், let's take another example. ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, ஸோ அதோட பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கு உண்டான டேட்டா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஃபிகர் பண்றதுக்கு உண்டான டேட்டா, அண்ட் தென்
அந்த அந்த அது சார்ந்த குக்கீஸ் அண்ட் தென் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இது எல்லாமே தான் அந்த பர்டிகுலர் ஆப்ல இருக்கும். இதே வந்துட்டு ஒரு கேமிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேமிங் ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ரெலவெண்ட் ஃபைல்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேக் எண்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் நம்மளோட மொபைல்ல கண்டிப்பா பை டிஃபால்ட் ஒரு சர்ச் என்ஜின் எதர் இட் இஸ் கூகுள் ஆர் மைக்ரோசாஃப்ட் இவங்களோட ஒரு சர்ச் என்ஜின் பை டிஃபால்ட் வந்துடும், அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ என்னோட மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா there will be average 20 applications running. And இந்த 20 அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு மெயில் பேஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மொபைல் பேங்கிங் ஆர் நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் any other answers from your side? சர்ச் என்ஜின் இருக்கும். Yeah, of course, search engine. Good. Search engine. Any other applications? என்டர்டைன்மெண்ட் அப்ளிகேஷன். Okay, entertainment. Social media. Yes. Social media எடுத்தீங்கன்னா of course யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் ஒன் கேமிங் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் பேக் எண்டில் there is some databases running. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியலாக ஒன்லி ஒரு மெஷின் லெவலில் இருந்த டேட்டா என்னவா எவால்வ் ஆகுது அப்படின்னா இன்டர்நெட் இம்பேக்ட் ஆஃப் இன்டர்நெட்டுக்கு அப்புறமா பிக் டேட்டாவா மாறுது. அண்ட் தென் இம்பேக்ட் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்துட்டு இன்னும் மேசிவான பிக் டேட்டாவா மாறுது. ஸோ இட்ஸ் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா, கிகாபைட்ஸ் ஆஃப் டேட்டாவா மாறுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெக்யர்மெண்ட் எப்படி மாறுது அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் டுவர்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ தென் இன்டர்நெட் அதிகமாகிறப்போ டேட்டா வந்துட்டு பிக் டேட்டா மாறுது. அண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இம்பேக்ட், ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா there are people's using the smartphone, it keep on increasing. அண்ட் அப்படின்னு அந்த சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெராபைட்ஸ், ஜிகாபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்துட்டு இட்ஸ் இன்க்ரீசிங். அண்ட் தென் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் ரீல்ஸ்ல லைவ் பண்றது அண்ட் யூடியூப்ல லைவ் பண்றது, இல்ல வந்துட்டு நம்ம இந்த மேட்சஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, கிரிக்கெட் மேட்சஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்றது. இந்த மாதிரி செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அனதர் கைண்ட் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங். ஸோ இப்போ நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற இந்த அப்ளிகேஷன்ஸ் பின்னாடி இருக்கிற டேட்டா பேசஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் சர்டன் டேட்டா பேசஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா there is a requirement of data engineering to process the data. And the other side வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங், நம்ம அந்த ஸ்ட்ரீம் பண்றோம் இல்லையா, அந்த டேட்டாவுமே வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா என்ஜினியரிங் தான். ஸோ இந்த மாதிரி டேட்டாவோட ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் அண்ட் இட் கீப் ஆன் கெட்டிங் இம்ப்ரூவிங். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவல்யூஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது. So I think you can relate the history of the data engineering, right? So initially அது எப்படி இருந்தது, then around year of 2000, right, அப்படிங்களா எப்படி இருந்தது, தென் ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இந்த டேட்டாவை எப்படி வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக மாற்றுது. ஏன் அப்படின்னா
நீங்க சிஸ்டம் லெவல்ல யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஒரு இன்டர்நெட் லெவல்ல யூஸ் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஒன்லி ரோஸ் அண்ட் காலம்ஸ். பட் நீங்க வந்துட்டு எப்போ ஸ்மார்ட் போன் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ யூசர்ஸ், அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவோட டைப்ஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் சேஞ்ச் ஃப்ரம் தி ஸ்ட்ரக்சர் டேட்டா டு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அது வந்துட்டு ரோன் காலமா இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ரக்சர் டேட்டா. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்க? எனிபடி கேன் ஆன்சர்? ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இருக்கு, இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் இருக்கு, இல்ல ஒரு லிங்க்டின் அப்ளிகேஷன் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கனெக்டிங் த பீப்புள், கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா தான். ஸோ லெட்ஸ் கன்சிடர் ஃபேஸ்புக். என்னென்ன கைண்ட் ஆஃப் போஸ்ட் நம்ம அதை பண்ண முடியும்? Pictures, videos, text. ஓகே, வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும், டெக்ஸ்ட் பண்ண முடியும், pictures, இமேஜஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, என்கிட்ட டேபிளா ரோஸ் அண்ட் காலம்ஸா இருந்த டேட்டா என்ன மாதிரி எவால்வ் ஆகுது அப்படின்னா, வீடியோஸா எவால்வ் ஆகுது, டெக்ஸ்டா எவால்வ் ஆகுது, இமேஜஸா எவால்வ் ஆகுது, அண்ட் தென் ஸ்ட்ரீமிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டாவா எவால்வ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ரெக்யர்மெண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த மேசிவ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வி நீட் சம் நியூ டெக்னாலஜிஸ். ஸோ அங்கே தான் வந்துட்டு டேட்டா இன்ஜினியரிங் பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட எமர்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் கீப் ஆன் இன்க்ரீசிங் அலாங் வித் த டெக்னாலஜி, இம்பேக்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் லைக் இன்டர்நெட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் அதிகமாக ஆக there is a demand and requirement to process the data. So not only the structured data, unstructured data ஆகட்டும் இல்லை செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆகட்டும், அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான டிமாண்ட்ஸ் இட் கீப் ஆன் இன்க்ரீசிங் இன் தி மார்க்கெட். அண்ட் தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது எந்தெந்த செக்டார்ஸ்ல யூஸ் பண்றாங்க? Any idea guys? Any guess? எந்தெந்த செக்டார்ஸ்ல டேட்டா இன்ஜினியரிங் அதிகமா யூஸ் பண்றாங்க? There are various sectors, right? எந்தெந்த செக்டார்ஸ்ல அதிகமா யூஸ் பண்றாங்க டேட்டா இன்ஜினியரிங்? Okay, good. Banking, financial, banking and finance. Okay. and Any other investment. Okay, investments, marketing, like transportations, manufacturing. transportation and manufacturing. Okay. So e-commerce, நம்ம யூஸ் பண்ற ஃபிளிப்கார்ட் ஆகட்டும் இல்ல வந்து அமேசான் ஆகட்டும். ஸோ e-commerce and then social media, it's a technology, right? So technology. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எல்லா செக்டார்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரோட இம்பாக்ட் இப்ப இருக்கு. ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக் டு எனி பர்டிகுலர் செக்டர். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க, இல்ல வந்துட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த பிக் டேட்டா அப்படின்றது எல்லா டொமைன்லயுமே எல்லா செக்டார்ஸ்லயுமே யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மூணுமே வந்துட்டு கைண்ட் ஆஃப் பேங்கிங் தான். இதுல நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, என்கிட்ட யூசரோட டேட்டா
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட் பேங்கிங்னா அந்த யூசரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அவரோட ரெக்கவரி இமெயிலு, அண்ட் தென் அவரோட அந்த யூசரோட அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட், தென் அவரோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, ஸோ அவருக்கு வந்து நாமினி யாரு, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவடேஸ் இட் இஸ் கெட்டிங் டிஜிட்டைஸ்ட். ஸோ இதை ஸ்டோர் பண்றதுக்கு பேக் எண்ட்ல ஒரு டேட்டா பேஸ் வேணும். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு தெர் வில் பி ரெக்யர்மெண்ட் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியர் தேவைப்படுவாங்க. அந்த அதர் சைட் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கன்சிடர் ஐடிசி. ஸோ ஐடிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், எஃப்எம்சிஜி கம்பெனி. அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா தேர் மேனுஃபேக்சரிங் டொபாக்கோ பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ், கிளாஸ் நோட்னு ஒரு ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஸோட ப்ராடக்ட் நோட் புக்ஸ். அண்ட் தென் சன்ஃபீஸ் பிஸ்கட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது அதோட எல்லா வேரியண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் they are doing some other FMCG ப்ராடக்ட்மே வந்துட்டு அவங்க பண்றாங்க. ஸோ நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் தேர் ஆப்ரேட்டிங் நாட் ஓன்லி இன் இந்தியா, they are also exporting the products to overseas countries. In such scenario எனக்கு வந்துட்டு annual sales பார்க்கணும். annual sales வந்துட்டு எந்த ஸ்டேட்ல எந்த ப்ராடக்ட் எந்த செக்டருக்கு அதிகமா இருக்கு, எந்த வேரியண்ட்டுக்கு அதிகமா இருக்கு, ஸோ எந்த வேரியண்ட்டுக்கு கம்மியா இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் பார்க்கணும், விஷுவலைஸா நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க டேட்டா தான் பிளே பண்ணும். ஏன் அப்படின்னா நான் எப்போ வந்துட்டு நான் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஐ நீட் த டேட்டா. ஸோ வித்தவுட் டேட்டா என்னால் இந்த டேட்டாவை வந்துட்டு என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் அ டேட்டா. ஸோ எந்த ஸ்டேட்ல வந்துட்டு என்ன ப்ராடக்ட் என்ன வேரியன்ட்ல அதிகமா போயிருக்கு, அது வந்துட்டு ஏன் அதிகமா போயிருக்கு, அதோட பிஹேவியர் என்ன, ஏன் வந்துட்டு இந்த ஸ்டேட்ல பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்துட்டு கம்மியா போயிருக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நான் அனலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆன் டாப் ஆஃப் டேட்டா தான் அந்த டீடைல்ஸை வந்து நான் ஐ கேன் ஏபிள் டு விஷுவலைஸ் அண்ட் சி தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல. இதே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ சப்ளை செயின் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் இப்போ நம்ம சப்ளை செயின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேஸ் வி ஆர் யூசிங் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அண்ட் தென் வந்து பிக் பாஸ்கெட், பிளிங்கிட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல வரும். ஸோ இப்போ நீங்க ஒரு யூசரா இருக்கீங்க அப்படின்னா அகைன் உங்களோட டேட்டா வந்துட்டு தே ஹாவ் டு ஸ்டோர் இந்த டேட்டா அவங்களோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். அண்ட் தென் நீங்க வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா ஒரு ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு டெய்லி வீக்கெண்ட் ஆனா வந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பிரியாணி ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இல்ல யாராவது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் புதுசா வந்துட்டு ஒரு ஷாப்ல வந்துட்டு ஆர்டர் புதுசா வந்துட்டு ஏதாவது ஆஃபர் கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபரை வந்துட்டு நோட்டிஃபை பண்ணுவாங்க த்ரூ த ஆப்லயோ இல்ல வந்துட்டு த்ரூ தி மெயில்லயோ வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் நோட்டிஃபைட். ஸோ இது வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னா பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் ஆஃப் தி கஸ்டமர். ஸோ ஆஸ் அ கஸ்டமரா நீங்க உங்களோட டேட்டாவை கொடுக்குறீங்க அந்த ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அவங்களுக்கு உங்களோட டேட்டா வந்துட்டு நீங்க கொடுக்குறீங்க. ஸோ எப்படி வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் தான். ஆன் பேக் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் வச்சு தான் வந்துட்டு ஓகே இந்த யூசர் வந்துட்டு வீக்கெண்ட் ஆனா பிரியாணி சாப்பிடுவாரு, ஸோ அவருக்கு இந்த நோட்டிபிகேஷனை கொடுத்தோம்னா அவர் வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு அனாலிட்டிக்ஸை அவங்க எப்படி பண்றாங்கன்னா த்ரூ டேட்டா தான். ஸோ உங்களோட டேட்டா வச்சு தான் அந்த பிஹேவியர் அனாலிட்டிக்ஸை வந்துட்டு தட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் யூ வில் பி கெட்டிங் நோட்டிஃபைட் தட் ஸோ எனக்கு வீக்கெண்ட்ல நாங்கள் வந்துட்டு எங்களோட ஷாப்ல இந்த ஆஃபர் வந்துட்டு 1+1 ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி யூ வில் பி கெட்டிங் நோட்டிஃபைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல. அண்ட் தென் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ
இந்த ப்ராடக்ட் எந்த எந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமா சேல்ஸ் ஆகுது. ஸோ அதுக்குண்டான டிமாண்ட்ஸ், அதுக்குண்டான ப்ரொக்யூர் பண்றது, பேக் எண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே தே கேன் டூ பை யூசிங் டேட்டா ஆஃப் த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூ கேன் டேக் எனி கைண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், லைக் கார் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்ல வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்ல எனி ஹோம் அப்ளையன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஒரு ஓவர்வியூ வேணும் அப்படின்னா ஐ நீட் டு பிளே வித் தி டேட்டா. அண்ட் தென் இ-காமர்ஸ் உங்களுக்கு as I said, நான் ஸ்விக்கி ஜொமேட்டோல சொன்ன மாதிரி அதே சினாரியோ தான். நீங்க ஃபிளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் நோட்டிஃபைட் தட் இந்த மாதிரி வந்துட்டு பேக் கேஸுக்கு எங்கள்கிட்ட இந்த ஆஃபர் இருக்கு, டெம்பர் கிளாஸுக்கு வந்துட்டு இந்த பிராண்ட்ல பெஸ்டான ஆஃபர் இருக்கு, ஸோ நீங்க இது சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றதாகட்டும். இல்ல வந்துட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஷர்ட் வாங்குறதுக்கு நீங்க இ-காமர்ஸ் ஒரு 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 அமேசான்ல போயிட்டு நீங்க பாக்குறீங்க, சர்ச் பண்றீங்க. பட் ஆனா நீங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலுமே யூ வில் பி கெட்டிங் கீப் ஆன் சென்டிங் தி நோட்டிபிகேஷன்ஸ். நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஆப்புக்குள்ள போனீங்கனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு கீப் ஆன் ஷர்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் இ-காமர்ஸ். அண்ட் இது ஆனா ஒரு செக்மெண்ட் அந்த இ-காமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் நீங்க எந்த பொருளை வந்து அதிகமா ஆர்டர் பண்றீங்க, அதுக்கு உண்டான டிமாண்டு எந்த ஏரியால அதிகமா இருக்கு. சப்போஸ் அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த ப்ராடக்ட் அதிகமா சேல் ஆகுற ப்ராடக்ட் கம்மியா இருந்தது அப்படின்னா தே வில் பி கெட்டிங் நோட்டிஃபைட். அண்ட் அவங்க வந்துட்டு அந்த ப்ரிகாஷனரியா தே கேன் ப்ரோஆக்டிவா தே கேன் ஏபிள் டு பிரிங் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்க மாதிரி அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மூலியமா அந்த பொருள் அவைலபிளா இருக்க வைக்கிறதாகட்டும். இது எல்லாமே வந்துட்டு த்ரூ டேட்டா தான். ஓகே கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நான் வந்து இவ்வளவு நம்ம இது செக்டார்ஸ் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த டேட்டா இன்ஜினியரிங் எப்படி வந்துட்டு ஓவர் த டைம் எவால்வ் ஆனதோ அதே மாதிரி தான் டேட்டாவோட ரெக்குயர்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த டைம் இட் இஸ் கீப் ஆன் இம்ப்ரூவிங் மேசிவ்லி. ஸோ எனக்கு எப்போ வந்துட்டு டேட்டாவோட வால்யூம் அதிகமாகுதோ there is a complexity of the data also keep on improving. ஓகேவா? ஏன் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸா இருந்தது, அதாவது டேட்டாவா இருந்தது பிக் டேட்டாவா மாறுது, கைண்ட் ஆஃப் கிகாபைட்ஸ் ஆஃப் டேட்டா, டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவா மாறுது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கீப் ஆன் இம்ப்ரூவிங். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டேட்டா, அந்த ஸ்ட்ரக்சர்டா இருந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர்டா சேஞ்ச் ஆகுது, அன்ஸ்ட்ரக்சர்டா சேஞ்ச் ஆகுது. இன் சச் சினாரியோஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி டேட்டாவுமே இட்ஸ் கீப் ஆன் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ எனக்கு டேட்டா காம்ப்ளெக்சிட்டி ஆக ஆக there is demand to process that particular data. அதுக்கு I need a resource, I need a candidate to solve the problem. ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு எனக்கு மார்க்கெட்ல there is a demand for the requirement to solve that particular problem. அது எந்த செக்டார்ல இருக்கு அப்படின்னா எல்லா செக்டார்லயுமே இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் let me show some of the example. So AWS data engineer search பண்ணீங்க அப்படின்னா you will be getting job notifications for different technologies, different sectors. Let me take first 5.
ஸோ இப்போ நம்ம ரேண்டமா வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் எடுத்திருக்கோம். ஒரு நாக்குல போயிட்டு டேட்டா இன்ஜினியர் சர்ச் பண்ணி எடுத்திருக்கோம். இது 2 விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன நேச்சர் ஆஃப் கிளவுட் வந்துட்டு அங்க அவங்க கேட்டிருக்காங்க. த செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன செக்டர் அப்படின்றத we have to notice. The first company is it's kind of healthcare company. So pharma and healthcare வந்து பாத்தீங்கன்னா there is another important sectors where big data is playing, guys. We have to add that as well here. Pharma and healthcare. ஸோ ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர்ல இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் போறீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு யூ கேன் சி தட் மினிமம் 500 வேரியன்ட்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 500 வேரியன்ட்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் அதுல வந்துட்டு மினிமம் ஒரு 50 பிளேயர்ஸாவது இருப்பாங்க அந்த டேப்லெட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ். ஸோ தே ஹாவ் டு தே நீட் சம் டேட்டா. ஸோ எந்தெந்த ஏரியால எந்தெந்த டேப்லெட் அதிகமா போகுது அப்படின்ற சேல்ஸ் டீடைல்ஸ் அவங்களுக்கு இருந்தாதான் they can able to produce that particular tablet or whatever the medicine. So healthcare and pharma வந்து பாத்தீங்கன்னா there is another important sector where we are using data engineering is playing. So இதுல வந்துட்டு the sector வந்து பாத்தீங்கன்னா healthcare sector, technologies வந்து பாத்தீங்கன்னா AWS கேட்டிருக்காங்க. So the first one is like this. And second one is Miracle Solution. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எனி கிளவுடு எதுவும் வந்துட்டு கிளவுடு ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனி கிளவுட் கைண்ட் ஆஃப் டிமாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி தே மைட் பி கெட்டிங் அவங்களுக்கு மேபி ஹேவிங் சம் கிளையண்ட்ஸ். அந்த கிளையண்ட்டுக்கு ஏதாவது ஒரு டேட்டா இன்ஜினியர் ரிலேட்டடான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோ இல்லை ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்டோ இருக்கலாம். ஸோ தே வில் பி ஒர்க்கிங் ஃபார் தெம். And this is a software company with any cloud. And the third one is Synopsys. Synopsys வந்து பாத்தீங்கன்னா it's a software development company. So இங்கேயுமே வந்துட்டு சேம் சினாரியோ தான். ஸோ they will be looking for multi cloud. ஏன் வந்துட்டு அவங்க மல்டி கிளவுட் எது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இல்லை ஒரு ஐடி கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மல்டிபிள் கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கிளையண்ட்ஸ் தே வில் பி யூசிங் ஒரு கிளையண்ட் AWSல எனக்கு வேணும் அப்படின்வாங்க, ஒரு சில கிளையண்ட் அஜூர்ல வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில கிளையண்ட் கூகுள் கிளவுட்ல வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளையண்ட்ஸோட பேக்ரவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் பேக்ரவுண்ட்ஸா இருக்கும். ஸோ ஃப்ரம் ஃபார்மா சர்டன் கிளையண்ட்ஸ், ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் சர்டன் கிளையண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் இருக்கும், வேரியன்ஸ் இருக்கும். ஸோ தட் இந்த ப்ரொஃபைல வந்துட்டு தே வில் பி மென்ஷனிங் தட் மல்டி கிளவுட். ஸோ நீங்க என்ன எதுல வந்துட்டு ப்ரொஃபிஷியன்சியா இருக்கீங்களோ ஸோ அது அந்த பர்டிகுலர் கிளையண்ட்டுக்கு உங்களை ஆன்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் அக்சென்சர். ஸோ அக்சென்சர், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினி அண்ட் சிடிஎஸ், டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனிஸ். இவங்களுமே வந்துட்டு இதே மோட்ல தான் ஆப்ரேட் ஆவாங்க. தே வில் பி எக்ஸ்பெக்டிங் தட் மல்டி கிளவுடுன்னு தான் அவங்க வந்துட்டு ப்ரொஃபைல் நாக்குரியில மென்ஷன் பண்ணுவாங்க. So they will recruit you and they will onboard you wherever the demand is there according to your skill set. So இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் டொமைன்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ கேப்ஜெமினி அகைன் ஐடி செக்டர், and then it's kind of SP Global Market Intelligence. So they are, I think they are some marketing based company. ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து என்ன இன்சைட்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஸோ எங்கெல்லாம் தேவைப்படுது ஒரு டேட்டா இன்ஜினியர். இப்போ நம்ம படிக்கணும் இல்லையா, AWS டேட்டா இன்ஜினியர் அப்படின்றதான் இந்த ரோலோட பேரு.
ஸோ எங்கெல்லாம் இந்த இந்த பர்டிகுலர் கிளவுட் இன்ஜினியருக்கு ஆர் டேட்டா இன்ஜினியருக்கு உண்டான டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அக்ராஸ் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ். நவடேஸ் வித்தவுட் டேட்டா நத்திங் இஸ் பாசிபிள். ஈவன் அவங்களோட சேல்ஸ் ப்ராஃபிட், சேல்ஸ் மார்ஜின் பார்க்கறதாகட்டும், இல்லை அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு எங்க டிமாண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கறதாகட்டும், அவங்களோட ஓவரால் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதாகட்டும், இல்லை அவங்க nowadays the another tech buzz is AI, so artificial intelligence or Gen AI or agentic AI, right? So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா on top of data தான் ப்ளே ஆகும். எப்படி வந்துட்டு ஏஐக்கும் டேட்டாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னா த்ரூ டேட்டா மூலியம் நீங்க டேட்டாவை தான் ஃபீட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓப்பன் ஏஐ இருக்கு, லைக் சாட் ஜிபிடி ஆர் ஜெமினி ஆர் டீப்சீக், எனி கைண்ட் ஆஃப் ஏஐ டூல்ஸ், ரைட்? அது என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க டேட்டாவை ஃபீட் பண்றீங்க. ஓகே, ஸோ அந்த டேட்டாவை ஃபீட் பண்ற டேட்டாவை அது ரீட் பண்ணுது. ரீட் பண்ணி அதுல இருந்து நீங்க என்ன ப்ராம்ப்ட் பண்றீங்களோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு உண்டான அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அப்போ யூ ஹாவ் டு ஃபீட் தி டேட்டா. ஸோ அதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர் ஜென்ஏஐ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எங்க இருக்குன்னா இட்ஸ் ஆன் டாப் ஆஃப் டேட்டா தான் ஏஐமே வந்துட்டு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் அந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கீப் ஆன் எவால்விங் அண்ட் தெர் இஸ் மோர் டிமாண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடா தெர் ஆர் மல்டிபிள் ரோல்ஸ் ஆர் தேர். ஸோ லெட் மீ discuss about different roles of data science or data engineering. So என்னென்ன ரோல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா there will be different roles. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது இட்ஸ் லேயர் ஆஃப் டேட்டா சயின்ஸ். இந்த டேட்டா சயின்ஸ்ன்றது அகெயின் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு டெக்னாலஜி, ஒரு ஓல்டு டொமைன். இது இட்ஸ் நாட் அ நியூ டொமைன். பட் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருந்தது தான். பட் இப்போ வந்துட்டு இன்டர்நெட்டும் ஸ்மார்ட் போனோட யூசேஜும் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ தட் இட்ஸ் கம்மிங் அவுட் அண்ட் இட் நீட் டு டெவலப் அண்ட் ரீஇன்வென்ட் இட் செல்ஃப். It need to evolve according to the new technologies, right? So that there are multiple roles, there is demands available in market. So என்னென்ன ரோல்ஸ் இருக்கு டேட்டா இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா ஆர்கிடெக்ட், டேட்டா இன்ஜினியர், and then some of the roles related to statistics and database administrator, business analyst and management roles, kind of manager and project manager kind of roles. இதுல இன்னுமே வந்துட்டு there are certain roles and நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல டேட்டா இன்ஜினியர் அப்படின்ற ரோல் தான் நம்மளோட ஃபோக்கஸ். இந்த கோர்ஸ் மாடியூலோட பிரைமரி ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர். ஸோ there are various லேயர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரோல்ஸ் இருக்கு இல்லையா, டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், இந்த ரெண்டு ஸ்லைட்ல பாக்குற அரௌண்ட் 8 to 10 ரோல்ஸ்ல மார்க்கெட்ல அதிகமா டிமாண்ட் இருக்க ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் 3 roles guys. The first one is data engineer and the second one is data analyst and the third one is data scientist. இந்த 3 ரோலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா Your voice is breaking in between. Yes, sir.
சதீஷ் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு மட்டும் தான் அந்த இஷ்யூ இருக்குதா எல்லாருக்கும் இருக்குதான்னு தெரியலங்களே சார். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே ஓகே.
Hi guys, sorry, there is an internet connectivity issue from my side. Thanks for being online. It's audible, sir. So on the data engineer role discuss பண்றப்பதானே guys, there was some issue, right? Am I correct? Yes. Yes, sir. Okay. Thanks for the confirmation. And let me continue. ஸோ இதுல டெக்னாலஜி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னா there are 3 different roles which is majorly in market split up. ஃபோக்கஸ் பண்ண போறது டேட்டா இன்ஜினியர் அப்படின்ற ரோல். இந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ரோலை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் ஹேவிங் மோர் டிமாண்ட்ஸ் டு அப்ஸ்கில் அவர் செல்ஃப். அதாவது வேலிடான ஒரு டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்றதாகட்டும், இல்லை வந்துட்டு கேரியர் க்ரோத்துக்கு தேவையான டெக்னாலஜிஸ் அண்ட் தென் பேக்கேஜ் வைஸுமே ரீசனபிள் பேக்கேஜ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா we have to go for align with data engineer role. ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் டீம். நம்ம ப்ராசஸ் பண்ற டேட்டாவை தே வில் பிரிங் தி டேட்டா வித் சம் விஷுவலைசேஷன் டூல்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். த்ரூ தட் தே வில் கிரியேட் சம் டேஷ்போர்ட்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளவுடோட நாலேஜ் தேவையில்ல, அண்ட் தென் பைத்தான் பைஸ்பார்க்கோட நாலேஜ் தேவையில்ல. அங்க ஒன்லி எஸ்கியூஎல் அண்ட் சம் ஆஃப் தி பிஐ டூல்ஸ் அங்க தேவைப்படும். பேக்கேஜ் வைஸுமே வந்துட்டு டேட்டா இன்ஜினியரோட கம்பேர் பண்றப்போ லோ பேக்கேஜ். டேட்டா சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா as of now we cannot match the profile. ஏன் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹையர் தென் அவர் ரோல். அவர் நம்மளோட அப்ஸ்ட்ரீம் ரோல் அது. ஸோ ஒரு கிளையண்ட் இருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வருது அப்படின்னா ஸோ தேர் வில் பி சம் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா ஆர்கிடெக்ட்ஸ் வில் பி தேர். ஸோ தே வில் கெட் தி ப்ரொபோசல்ஸ் ஃப்ரம் தி கிளையண்ட். ஹி வில் ஒன்லி டிசைட். ஸோ டேட்டா ஆர்கிடெக்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இதுல என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், எந்த கிளவுட் யூஸ் பண்ணணும், இது வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணணும், எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்டோட ரோல். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 5 years ஆர் மினிமம் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா we can go for data scientist. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல இருக்க ரோல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா some other roles which is related to data engineering, but நம்மளோட primary focus as I said data engineer. So guys, the rest of the things we will discuss by tomorrow. So do you have any doubts as of now whatever we discussed, guys? Because 7 to 8 நம்மளோட session. So if you have any doubts we can go for Q&A, and yeah, the forum is for you guys. And also let me tell you one thing. I hope my screen is visible for you. And இது எப்படி இருக்கும், இந்த மாடியூல் கோர்ஸ் மாடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் ஆக்சஸ், யூ வில் பி கிவிங் ஆக்சஸ் டு தி ஃபோல்டர். இந்த ஃபோல்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் you will be getting class recordings, guys. So class recordings on to the daily basis it will be uploaded to the folder. So for example இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோமோ that will be uploaded within afternoon. So you can access this particular recordings at any time. So this will be valid till next 2 years. And then வந்து பாத்தீங்கன்னா there will be a regular attendance system will be there. So on daily basis you will be getting your attendance will be marked and informed to your for example TTS irukanga appadina TTS Karthik sir and whatever the institutions, so for them it will be getting updated, and daily basis attendance system will be there. And then practical trackers. The practical trackers on the pathina you will be giving the practicals, and the practicals will be monitored. நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா, ஸோ ஏதாவது நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா எதனால கம்ப்ளீட் பண்ணல, எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, that will be monitored through the trackers. And then 1-to-1 mentorship and discussions will be there. உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட பேக்கேஜஸ் எவ்வளோ, உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் பில்டிங், நாக்குரி ப்ரொஃபைல் பில்டிங், மார்க் இன்டர்வியூஸ், இது எல்லாமே வந்துட்டு 1-to-1 mentorships will be there. And apart from that class notes will be updated on daily basis, and then the documents will be provided, guys. So relevant documents will be uploaded in the documents folder. This is the folder structure where you will be giving access during the course. And yeah, now the forum is open for you. Live sessions இருக்குமா சார், இல்லை ஒன்லி ரெக்கார்டிங்ஸ்?
லைவ் செஷன்ஸ் தான். இட்ஸ் பியூர்லி லைவ் செஷன்ஸ். பெர் வீக் 3 days இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே ஒரு பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ தட் யுவர் பேட்சஸ் வில் பி அகாமடேட்டட் ஃபார் Tuesday, Thursday and Saturday. 3 days will be there. அண்ட் இந்த 3 daysலயுமே வந்துட்டு 7 to 8 sessions will be there, our live sessions. And apart from that, after 8 to 8:30, your doubt clearing and one-to-one mentorship. So that kind of sessions will be there. 8 to 8:30 or 8 to 9 depends on the students or demand about it. So maybe for 8 to 8:30 or 8 to 9, that will be there. So daily live classes தான் மோஸ்ட்லி வந்துட்டு லைவ் கிளாஸஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்றது. ஏன் அப்படின்னா there will be a continuity and you can interact with me whenever if you have any doubt, right? You can ask me directly during the time. Yes, sir. Yes, sir. ஹாய் சார், என்னென்ன கோர்ஸ் நம்ம கவர் பண்றோம் இதுல? இப்போ AWS, Python and SQL மூணு. Tech stack split up வந்து பாத்தீங்கன்னா it will be like cloud. First cloudல ஸ்பெசிஃபிக்கா AWS cloud, AWS services for data engineering. ஏன் அப்படின்னா AWS நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா there are 250 services available in AWS. If you consider Azure எடுத்துக்கிட்டீங்கன்னா there are 20 plus services available. So in the services எல்லாம் எது it will include various domains. ஓகேவா? AI development, DevOps, and then there are various நம்ம வந்துட்டு இதுல ஃபோக்கஸ் பண்றது around 10 to 15 services which is related to data engineering. So first thing is cloud, and second one is SQL, structured query language, SQL for data engineering, and then the third one is Python and PySpark for data engineering. ஏன் வந்துட்டு இந்த டேட்டா ஃபார் டேட்டா இன்ஜினியரிங் போறோம் அப்படின்னா இந்த 3 டெக்னாலஜியுமே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் வைஸ்லி. நீங்க வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஒரு வேற பர்பஸ்க்கு இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த டெக் ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணி டேட்டா இன்ஜினியரிங்ல என்ன பண்றோம் அப்படின்றத நம்மளோட பிரைமரி ஃபோக்கஸ். பைத்தான்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் லைக் ஓஷன். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் லைப்ரரிஸ், லாட் ஆஃப் நிறைய வந்துட்டு விஷயங்கள் அதுல இருக்கு. We can use for software development, you can use for product development, application development. So Python language we can use multiple reasons. But நம்ம வந்துட்டு எப்படி டேட்டா இன்ஜினியரிங்க்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, as a data engineer ஓட ரோலுக்கு என்னென்ன அது அந்த பைத்தான்ல என்னென்ன தேவை அப்படின்றதான் we will discuss about this module. So along with that உங்களுக்கு என்ன additional support இருக்கும் அப்படின்னா, so your resume preparation will be there, and then Naukri profile creation, LinkedIn profile creation and optimization, interview preparation guidance, and mock interviews இருக்கும், technical support will get the job, and உங்களுக்கு project building, and then course completion certificate. நீங்க TTS இருந்தீங்க அப்படின்னா ஒரு கார்த்திக் சார்ட்ட டிஸ்கஸ் இதை மட்டும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சார் கொடுக்குறாரா என்னன்றது மட்டும் நீங்க அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. Rest of things I will ensure from my side. Any other doubts, guys? Duration எப்படி சார்? கோர்ஸ் டியூரேஷன்? Course duration 3 to 4 months. Okay, sir. 3 to 4 months பேக்கேஜ் எவ்வளவு சார்? பேக்கேஜ் கார்த்திக் சார்ட்ட தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும், கார்த்திக் ஆர் கிஷோர், because they are taking care about the admin part. So I'm only taking care of sessions. So please discuss with either Karthik sir or Kishore regarding the fee structure. இல்ல நீங்க வந்துட்டு என்ன மாதிரி பேமெண்ட் மெத்தட் என்ன, ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க வந்துட்டு பே பண்ண முடியுமா, this details kindly get it from either Karthik sir or Kishore. They will give the complete details regarding the course.
Any other doubts, guys? So இது வந்து பாத்தீங்கன்னா initial 3 days, today, tomorrow and Saturday. The sessions will be demo sessions for you, and it is absolutely free. And after that, you can decide and continue the course module. I think இது வந்துட்டு உங்களுக்கு அவர் கார்த்திக் சார் இதர் கிஷோர் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So you can also check the online resources in the role in cloud data engineer க்கு என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு பேக்கேஜஸ் இருக்கு அப்படின்றது I can also answer. No problem from my side. பட் நீங்க வந்துட்டு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணுங்க உங்களோட சைட்ல இருந்து. இந்த ரோல் இதுக்கு டிமாண்ட் எப்படி இருக்கு, பேக்கேஜஸ் என்ன டெக்ஸ்டாக்ஸ் இதுல இருக்கு, இது எல்லாமே வந்துட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கனெக்ட் பண்றதுக்கு. பட் என்னோட சைட்ல இருந்து ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் ஏன் வந்துட்டு நம்ம டேட்டா இன்ஜினியர் ரோல் போறோம், ஏன் AWS படிக்கிறோம் அப்படின்றத ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். பட் ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கனெக்ட் வித் மீ at any time. Also, if you have any doubts, you can WhatsApp me at any time, because most of the time I will not be available through phone call. So you can WhatsApp me. I will be available whenever I will be available. I will connect with you and we can discuss further. Okay, guys. If you don't have any other doubts, we can wind up for the day. Please join tomorrow. The link will be same, guys. So in the group la nama kuduthirukkom illaya. So in the link la you can join. Same link da. So 7 to 8, you can connect with this particular same link. So recording or access வந்து பாத்தீங்கன்னா that it will be provided after confirmation of your enrollment. இப்போ நீங்க 3 days of sessions attend பண்றீங்க இல்லையா, இந்த 3 days sessions attend பண்ணனதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட enrollment complete பண்ணீங்க, ஓகே டெமோலாம் ஓகே, உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் என்னோட செஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மீனிங்ஃபுல்லா இருக்கு, என்னோட கண்டென்ட் டெலிவரி அப்படின்ற பட்சத்துல யூ கேன் என்ரோல் யுவர் candidature with Karthik sir, and then you will get access for this particular folder, guys. In this particular folder only all the elements will be available. Okay, so your access will be provided. So ungalோட details I will take your details like phone number and email ID. So all other details I'll take from you by next week, because in the 3 days of session on the pathina completely demo sessions tha, so that now it will not be much useful. But once you confirm the enrollment, I will take all your details. Ungaloda background enna, neenga evlo years of experience, fresher ah adukku eppadi fresher na avangalukku eppadi tune pandrathu, ஒரு நான் டெக்னிக்கல் டொமைன்ல இருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களை எப்படி வந்துட்டு ஃபோக்கஸ்டா டியூன் பண்றது, அந்த விஷயங்கள் ஆகட்டும், இல்ல வந்துட்டு உங்களை இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றது, கொஸ்டின் பேங்க், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் தி என்ரோல்மெண்ட் வி கேன் டிஸ்கஸ் இன் டீடைல். ஸோ டில் தட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன் ஃபார் யூ. இந்த 3 days நீங்க வந்துட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கிளியர் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் கிளவுட்னா என்ன, அண்ட் தென் டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன, AWS கிளவுட்னா என்ன, வாட் ஆர் தி அதர் service providers irukanga. So these things we will be discussing in this first 3 classes. So once you get the clarity, then you can able to confirm your candidature for the course module. I think that's it from my side for today. Thanks for joining, guys. If you have any doubts, you can WhatsApp me. I think everyone joined. I have added everyone in this particular group. Okay, so link வந்துட்டு பாத்தீங்கன்னா same link தான். You can go to the group description and you can join through this particular link. The linkல வந்துட்டு there is no changes, guys. Same link for the entire duration. Okay, guys, that's it from my side. Thanks for joining today. We'll meet tomorrow 7 o'clock. Thank you. Bye. Thank you. Bye. Thank you.